எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மணி பிளான்ட் வச்சா உண்மையாவே இந்த மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிறது அந்த ஃப்ளோ நிறைய இருக்குமா சார்? வீடு ஃபுல்லாக மணி பிளான்ட்டாக வச்சா கூட காசு வராது. ஒரு மனிதனுக்கு, ஒரு உயிருக்கு 16 செல்வங்களும் முக்கியம். இந்த 16மே வந்து கரெக்டாக இருக்க வைக்கிறது தான், கரெக்டாக சரி பண்ணுறது தான் இருப்பியல். உண்மையாவே இந்த குபேர மூலையில பீரோ வச்சாலோ இல்லை நம்ம காசை வந்து அங்கேருந்து எடுத்தாலோ மட்டும்தான் அந்த மணி ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்குமா? அங்கே வச்சா பணம் இன்க்ரீஸ் ஆகுன்றது கிடையாது. குபேர மூலையில் வந்து இதுதான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அபார்ட்மெண்ட் போனீங்கன்னா 40% 50% தான் வாஸ்து பார்க்க முடியும். அப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்கும் நம்மளால் பார்க்க முடியுமானா எஸ், பார்க்க முடியும். அது வேலையும் செய்யுது. வடமேற்கு தென்கிழக்கு கரெக்டாக பேலன்ஸ் ஆகலை அஸ்பர் இருப்பியல் அப்படின்னா உறவுகளுக்கு எடுத்துரும், நிம்மதியை கெடுத்துரும், இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆகாது, ஏமாற்றம் இருக்கும். இருக்கிற இடத்துல நம்ம ஜெயிக்கணும், இடிக்கிறது உடைக்கிறது கூடாது. இதுதான் முதல்ல இருப்பியல் இருக்க விஷயம். ஓகே, அப்போ இதை எப்படி சரி பண்ணால் நான் வீட்டுக்குள்ளேயே தான் சரி பண்ணணும். சிங்கிள் ரூம் கான்செப்ட்டுங்கிறது பேர். இதுதான் வந்து மறுபடியும் நிறைய பேர் வீட்டுக்குள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சிங்கிள் ரூம் கான்செப்ட் இன்வென்ட் பண்ணது அப்பா. இருப்பியலை பற்றி படிக்கணும், அதை பற்றி எனக்கு நானும் புரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கும். அவங்க இதை எப்படி சார் கற்றுக்கிறது? ஸோ எவ்ரிடே மார்னிங் 5 to 6:30 கிளாஸ் இருக்கும். இப்போ 2 பேட்சஸ் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். மொத்தம் 45 கிளாஸ் எடுக்கிறதுல ஃபஸ்ட்டு 5 கிளாஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃபார் எவரிவன். அதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. மொதல் 5 கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு இருப்பியல் வாஸ்து அதிகமானவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாஸ்துல எப்பயுமே வந்து செடிகள் பற்றி நிறைய பேசுவாங்க. மணி பிளான்ட் வைங்க, நிறைய காசு ஃப்ளோ வரும் அப்படிலாம் நானும் சமீபத்தில் நிறைய இதில் பார்க்குறேன். மணி பிளான்ட் வச்சா உண்மையாகவே காசு, இந்த மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிறது அந்த ஃப்ளோ நிறைய இருக்குமா சார்? அது என்ன விஷயங்கள்? இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் மணி பிளான்ட்டு வச்சாலும் வைக்காட்டியும் அஸ்பர் இருப்பியல் நான் சொல்கிறேன். வச்சாலும் வைக்காட்டியும் நம்மளுக்கு காசு வேணும், மணி வேணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் வடகிழக்கு, ஓகே, நார்த் ஈஸ்ட், அதே மாதிரி சைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வடகிழக்கு, சைட்டுக்கு இன்சைட், சைட்டுக்கு அவுட் சைட், அதுக்கப்புறம் பில்டிங்குள்ளே, இந்த 3 இடத்துலையுமே வடகிழக்கு பகுதி சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, சைட்டுக்கு வெளியில் சரௌண்டிங் சரியாக இருக்கான்னு பார்க்கணும், சைட்டுக்கு உள்ள செட்பேக் சரியாக இருக்கான்னு பார்க்கணும், பில்டிங்குள்ளே வால்யூமெட்ரிக்காக சரியாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது 3மே நார்த் ஈஸ்ட்டில் எனக்கு கம்பேரிசன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு காசு வரும். இப்போ நீங்கள் வந்துட்டு மணி பிளான்ட் வச்சாலும் உங்களுக்கு காசு வரும், மணி பிளான்ட் வைக்கலைனாலும் உங்களுக்கு காசு வரும். மணி பிளான்ட் உங்களுக்கு வைக்கிறது பிடிச்சிருக்குன்னா வச்சுக்கங்க தாராளமாக. நார்த் ஈஸ்ட்டு சரியே இல்லை அப்படின்னா நீங்கள் மணி பிளான்ட் வீடு ஃபுல்லாக மணி பிளான்ட்டாக வச்சா கூட காசு வராது. ஓகே, மணி பிளான்ட் வைக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இது இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா, மணி பிளான்ட் ஆகட்டும், இல்லை ஒரு ஃபென்சுயி பெல் சொல்லுவாங்களே, அந்த சைனீஸ் பெல்லு, இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ப்ராடக்ட் ஓரியன்ட். இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நம்மளோட மனசு சம்மந்தப்பட்ட சைக்காலஜிக்கல் விஷயம். இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு மாத்திரையை கொடுத்து இந்த மாத்திரையை சாப்பிடும்போது நீங்கள் குரங்கு நினைக்காதீங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? குரங்கு நினைப்போம். அப்போது ஒரு விஷயத்த நம்ம வந்து இது கொடுத்தா உனக்கு சரியாயிடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சின்ன வயசில் அம்மா வந்து நம்மளுக்கு ஜுரமாக இருக்குது அப்படின்னா எதாவது பார்த்து பயந்துட்டோன்னா விபூதி பூசி விடுவாங்க. உடனே அந்த கான்ஃபிடென்ஸ்லேயே நம்மளுக்கு அது கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணும். சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். ஓகே, அப்போ நான் வந்து இந்த மணி பிளான்ட் வளர்த்துட்டேன், சூரிய ஒளியில் வச்சுட்டேன், நிறையா வளருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக கிடைக்கிற அமௌண்ட்டு கூட அவங்களுக்கு பெருசாக தெரியும். ஓகே, பட் ஆக்சுவலாக அவங்களோட பொட்டன்ஷியல் என்ன இருக்குது, அது அப்படி வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால், நார்த் ஈஸ்ட் நல்லா இருந்துச்சா பொட்டன்ஷியல் வேலை செய்யும், இல்லைனா வேலை செய்யாது. இவ்வளோ தான். நீங்கள் செடி வைக்கிறதும் வைக்காததுக்கும் இருப்பியலுக்கும் உங்கள் வீட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, நீங்கள் நல்லா உங்களுக்கு இருப்பியல் படி நார்த் ஈஸ்ட் கார்னர் நல்லா இருந்துச்சுன்னா ஆன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், சரௌண்டிங், சைட், பில்டிங், இந்த மூணு கார்னர்லேயும் நார்த் ஈஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் வரும், காசு வரும். ஓகே, சின்ஸ் நீங்கள் மணி பிளான்ட் வச்சு அப்படி கேட்குறனால அந்த அமௌண்ட்டுக்காக நான் சொன்னேன், காசுக்குன்னு நான் சொன்னேன். பட் இருப்பியலை பொறுத்த வரைக்கும் இருப்பியல் படி இது சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செல்வம் கொட்டும், குறியை பிச்சுட்டு கொட்டும் அப்படின்னு நம்ம எங்கேயும் சொல்ல மாட்டோம். கொட்டும். எப்படி கொட்டும்னா அந்த செயல்பாடு உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கும், அந்த செயல் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கும். நான் இப்படி கரெக்ட் பண்ணுறேன்னா உடனே மேஜிக் மாதிரி திடீர்னு கதவை திறந்து இந்தாங்க காசு யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில்
16 டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் சார். அதே மாதிரி இங்கே என்ன சொல்ல வரேன்னா 16 செல்வங்கள் ஆக்சுவலாக. வெறும் பணம் மட்டும் கிடையாது. பணம் இருக்குது, உறவு இருக்குது, வாழ்க்கை இருக்குது, ஓகே, தொழில் இருக்குது, சொத்து இருக்குது. இது மாதிரி 16 செல்வங்கள் இருக்குது. நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன், 16 செல்வங்கள் இருக்குது. எனக்கு இப்போ வந்து பணம் நிறையா வருது, ஓகே, எனக்கு வந்து ஆனால் ஆரோக்கியமே இல்லை. என்ன பயன்? எந்த பயனுமே இல்லை. பணமும் நல்லா வருது, ஆரோக்கியமும் நல்லா இருக்குது, ஆனால் திடீர்னு வந்து உயிர் சம்மந்தமாக பிரச்சனை வருது. அப்போ என்ன பயன்? இங்கே 16 செல்வங்களும் முக்கியம். ஓகே, ஒரு மனிதனுக்கு ஒரு உயிருக்கு 16 செல்வங்களும் முக்கியம். இந்த 16மே வந்து கரெக்டாக இருக்க வைக்கிறது தான், கரெக்டாக சரி பண்ணுறது தான் இருப்பியல். ஓகே, ஸோ நீங்கள் மணி பிளான்ட்டு தாராளமாக வச்சுக்கோங்க, மணி பிளான்ட் வைக்காமே இருந்துக்குங்க, அது உங்களோட விருப்பம். எப்பயுமே மணி அட்ராக்ஷன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குபேர மூலை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எப்பயுமே பீரோ கூட குபேர மூலையில தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் அந்த ஃப்ளோ அதிகம் அப்படிம்பாங்க. உண்மையாகவே சார், உண்மையாகவே இந்த குபேர மூலையில் பீரோ வச்சாலோ இல்லை நம்ம காசை வந்து அங்கேருந்து எடுத்தாலோ மட்டும்தான் அந்த மணி ஃப்ளோ அப்படிங்கிறது இருக்குமா? வாஸ்துல இப்படி ஒரு கூற்று இருக்குது. ஆனால் இருப்பியல் வாஸ்துல நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? இருப்பியல் வாஸ்துப்படி லைக் குபேர மூலையில் ஒரு சேஃப் வைக்கிறது, இருப்பியல் வாஸ்து நானே சொல்கிறேன். இருப்பியல் படி ஒரு குபேர மூலையில் அப்படின்னு நான் சொல்கிறாங்களே சவுத் வெஸ்ட் கார்னர், நான் சவுத் வெஸ்ட் கார்னர்னு சொல்லுவேன், தென்மேற்கு மூலை. ஓகே, அது சைட்டுக்கு வெளியில் என்னவா இருக்குது, சைட்டுக்குள்ளே என்ன இருக்குது, பில்டிங்குள்ளே இருக்குது, 3 விஷயமும் இருக்குது. பில்டிங்குள்ளே அவங்க வந்து பீரோ வைக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ லோடு, ஒரு வெயிட். தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது வந்து ஒரு ஆளுமையை கொடுக்குறது, ஒரு அத்தாரிட்டி. அதனால தான் வந்து அந்த இடத்துல கணவன் மனைவி மாஸ்டர் பெட்ரூம் அப்படிங்கிறதே அங்கே தான் உருவாக்குறாங்க. ஸோ வெயிட் வைக்கிறது, சேஃப் வைக்கிறது, இது எல்லாமே வந்து தென்மேற்கு மூலை பை மீன்ஸ் ஆஃப் லோடு. ஓகேவா? அங்கே வந்து இருப்பியல் படி வேறு என்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கேபிட்டல் இருக்குது. ஓகே, உயிர் ரீதியான கேபிட்டலும் சரி, உங்கள் பண ரீதியான எக்கனாமிக்கல் கேபிட்டலும் இருக்குது, உங்கள் மூலாதாரம். அப்போ மூலாதாரத்தை குறிக்கக்கூடிய விஷயம் அது. ஸோ இதை வந்து நான் தென்கிழக்கோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு அது உச்சமாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அது பொதுவாக வந்து ஓகே தென்மேற்குனாலே வந்து அமௌண்ட்டு செல்வம் அங்கே தான் வைக்கணும் அப்படின்ற இதில் எடுத்துக்கிறாங்க. அது சரியாக இருந்துச்சுன்னா அது ஓகே. அங்கே வச்சா பணம் இன்க்ரீஸ் ஆகுன்றது கிடையாது, உங்கள் கேபிட்டல் லாஸ் ஆகாது. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்குன்னு ஒரு கேபிட்டல் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கேபிட்டலுக்கான பகுதி அது. அங்கே குபேர மூலையில் வந்து இதுதான் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அங்கே பர்டிகுலராக சவுத் வெஸ்ட் தென்மேற்கில் லோடு வைக்கணும். ஓகே, இது வந்து 3 நிலையில் நான் இருப்பியலில் சொல்லுவேன். சரௌண்டிங்கில் என்னவாக இருக்குது, மேடு பள்ளங்கள் என்னவாக இருக்குது, சைட்டு செட்பேக்குள்ளே என்னவாக இருக்குது, எவ்வளோ காலி இடம் விட்டுருக்கு, சவுத் ஈஸ்ட்டோட சவுத் வெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கா, அதுக்கப்புறம் பில்டிங்குள்ளே அந்த லோடு எப்படி இருக்குது, வால்யூமெட்ரிக்காக எப்படி இருக்குது. ஸோ இப்போது நான் 3 நிலைன்னு சொல்கிறது வந்து சரௌண்டிங்கும் சரி சைட்டும் சரி, நீளம் அகலம் மட்டும்தான். ஏன்னா ஓப்பன் டு ஸ்கை, அங்கேருந்து எவ்வளோ கிராவிட்டி இருக்குது, எவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, இதை வச்சு நான் சொல்லிட முடியும். பில்டிங்குள்ளே போகும்போது முப்பரிமாணம், நீளம் அகலம் உயரம், வால்யூமெட்ரிக். நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது படிச்சிருப்போம்ல, ஒரு கியூபுக்குள்ளே வந்து வால்யூமெட்ரிக்காக வேலை செய்யும். அப்போ அந்த வால்யூமெட்ரிக் அப்படிங்கிறது எப்படின்னா டிஃப்ரெண்ட் ஹைட் சீலிங். ஒரு இடத்துல லோ சீலிங் இருக்கும், ஒரு இடத்துல ஹை சீலிங் இருக்கும். அப்போ எங்கே லோ சீலிங் இருக்கணும், எங்கே ஹை சீலிங் இருக்கணும் வீட்டுக்குள்ளே, அதுலேயும் கணக்கு இருக்குது. அது இருப்பியல் படி எங்கே வந்து வால்யூமெட்ரிக்காக கம்மியாக இருந்து எங்கே அதிகமாகணும், எங்கே ஒரே மாதிரி சீலிங் இருக்கலாம், எங்கே டபுள் ஹைட் இருக்கலாம், எங்கே படிக்கட்டு வரலாம், இதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணி தான் இருப்பியக்குள்ளே வால்யூமெட்ரிக் சொல்லுவோம். அப்போ சவுத் வெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து அங்கே அதிகமாக இருக்கணும். சவுத் வெஸ்ட்டை விட சவுத் ஈஸ்ட்டில் வால்யூம் கம்மியாக இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மூலையில் நீங்கள் காசு வைக்கிறது எதை வைக்கிறதா இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, சிறப்பு தான். இப்போது சென்னை அப்படின்னாலே இங்கே அதிகமாக அப்பார்ட்மெண்ட்ஸ் அதிகம், வாடகை வீடுகள் அதிகம். பொதுவாக நீங்கள் அப்பார்ட்மெண்ட் போனீங்கன்னா ஒரு 40% 50% தான் வாஸ்து பார்க்க முடியும். அதுக்கு மேலே வாஸ்து பார்த்தா வீடே வாங்க முடியாது அப்படிம்பாங்க. வாடகை வீடுக்கும் அந்த விஷயங்கள் பொருந்தும், வாஸ்துக்கு அப்படி இருக்குது. இருப்பியல் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சார்? அதே விஷயங்கள் அதே கூற்றுக்கள் இருப்பியல்லையும் உண்டா? கரெக்ட். அதாவது இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு 1.5 டிகேட் மேபி ஏர்லி 2000ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடுனா அப்பார்ட்மெண்ட்ஸ்ன்றது கம்மி. தனியான இடம் வாங்கினேன், காம்பவுண்ட் வச்சு அதுக்குள்ளே வீடு கட்டினேன் தான் இருப்பாங்க. பட் இப்போ சொந்த வீடுனா வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டு தான், அப்படி தான் இருக்கிறாங்க எல்லோரும், அப்படி தான் வாங்க முடியுது, சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. அப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்கும் நம்மளால் பார்க்க முடியுமானா எஸ் பார்க்க முடியும், அது வேலையும் செய்யுது. பட் நம்மளுக்கு டெக்னிக்கலாக இங்கே கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் கொடுக்கும் அப்பார்ட்மெண்ட்டில். ஏன்னா எனக்கு வந்து நான் சொன்னேன், நான் செட்பேக்காக இருக்குது, செட்பேக்கை நல்லா சரௌண்டிங்காக மாற்றிக்க முடியும். ஆனால் அது என்னோடய ப்ராப்பர்ட்டி. செட்பேக் வெளியில் இருக்கிற சரௌண்டிங் எனக்கு சேஞ்ச் பண்ண முடியாது.
அதை இயற்பியல் படி நான் செட்பேக்கை சரௌண்டிங்காக மாற்றுறேன்னு சொன்னேன். பட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது உங்களால் சரௌண்டிங் ஒன்றும் சேஞ்ச் பண்ணவும் முடியாது, உங்களுக்கு செட்பேக்கும் கிடையாது, யூடிஎஸ் தான், யூனிஃபார்ம்லி இருக்கிற மாதிரி. டிஸ்ட்ரிபியூட்டட் ஏரியா அது மாதிரி தான் இருக்கும். அப்போ இங்கே எப்படி சரி பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் இருப்பியலில் வழி இருக்குது. ஸோ இருப்பியலில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற இது ஆக்சுவலாக நான் சொல்லலை, இருப்பியல் வந்து ஒரு சயின்டிஃபிக் மெத்தட், ஓகே, ஒரு அறிவியல் சார்ந்த இயற்கை அறிவியல் சார்ந்த விஷயம். ஸோ எப்பயுமே சயின்ஸ் வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கும், ஒரு கட்டத்தில் நிற்காது. அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது இதில் எல்லாருக்கும் நம்ம சொல்யூஷன் தர முடியாது. நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு இருக்குது, அதுக்கு செட்பேக்கில் நம்ம சரௌண்டிங் கிரியேட் பண்ணுறோம், ஓகே, அதை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு நான் என்ன பண்ண முடியும்? அங்கே வந்து நிறைய கட்டு இருக்கும், ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் பில்டிங்கில். அப்போ அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், சைட் வைஸும் எனக்கு பிரச்சனை, பில்டிங் வைஸும் எனக்கு பிரச்சனை. அப்போ இதுக்கு வந்து சொல்யூஷன் அப்பாவே வந்து முதல்ல டிரைவ் பண்ணுறாரு, இது எப்படி பண்ணலாம், இது எப்படி ஆக்சுவலாக முதல்ல அந்த வீடு நம்மளுக்கு வந்து எந்த பர்டிகுலர் ஏரியா நம்மளை வந்து அதிகமாக பாதிக்க போகுது, எது வந்து நம்மளை வந்து அந்த ஆளுமைக்குள்ளே கொண்டு போக போகுது, எது நான் டேரெக்டாக அஃபெக்ட் பண்ண போகிறதுங்கிற டிரைவ் பண்ணுறாரு. அதுலேருந்து நான் இதை கொண்டு வரேன். ஸோ அப்பா திரு வளையாபதி ஐயா இருக்கார், அவர் கண்டுபிடிச்ச விஷயந்தான் இது. ஸோ அதுலேருந்து நான் நிறையா டிஃபைன் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னா, பொதுவாக சரௌண்டிங்காக எதை எடுத்துக்கோம் அப்படின்னா, அப்பார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 4 விஷயம் தான். லைக் வந்து நார்த் வால், ஈஸ்ட் வால், சவுத் வால் அண்ட் வெஸ்ட் வால். ஏதாவது 2 வால் வந்து பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டோட அட்டாச் ஆகிருக்கும், பக்கத்து ஃப்ளாட்டோட, அது வந்து காமன் வாலாக இருக்கும். எனக்கு இது மட்டும்தான் பவுண்ட்ரி. இந்த பவுண்ட்ரிக்கு வெளியில் இமீடியட்டாக எனக்கு என்ன இருக்கோ அதுதான் எனக்கு இமீடியட் சரௌண்டிங்காக வேலை செய்யும். அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு செட்பேக் தனியாக எதுவும் கிடையாது. காம்பவுண்ட் வால் மேலே பில்டிங், அதாவது என் சைட்டு முழுவதும் கட்டப்பட்ட வீடாக வேலை செய்யும். அப்போ சரௌண்டிங்கில் இமீடியட்டாக என்ன இருக்குது, இப்போ நார்த் பக்கம் இமீடியட்டாக ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, சவுத்தில் இமீடியட்டாக எனக்கு ஃப்ளாட் இருக்குது, அடுத்த ஃப்ளாட் இருக்குது அப்படின்னா நார்த் சவுத் எனக்கு உச்சமாக வேலை செய்யும். என்னோட நார்த் சவுத் வந்து எனக்கு ரொம்ப சொத்து செய்கிறதாகட்டும், டெபாசிட்டாக நல்லா உச்சமாக வேலை செய்யும். அதே மாதிரி ஈஸ்ட் பக்கம் வந்து பெரிய பள்ளமாக இருக்குது, வெஸ்ட் பக்கம் வந்து எனக்கு மேடாக இருக்குது, பக்கத்து அந்த கேரிடார் இருக்குது அப்படின்னா ஈஸ்ட் வெஸ்ட் உச்சமாக வேலை செய்யும். ஈஸ்ட் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பலன்கள் வந்து அப்படியே தொழிலாகட்டும், ஆண்களின் நிலையாகட்டும், அவங்களோட வயிறாகட்டும், அவங்களோட முதுகு தண்டாகட்டும், ஹெல்த் வைஸ் இதெல்லாம் உச்சமாக இருக்கும், அதாவது நல்ல விதமாக இருக்கும். இது ரிவர்ஸில் இருந்துச்சுன்னா நெகட்டிவாக வேலை செய்யும். இப்போ நான் ஈஸ்ட்டுன்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸில் கூட நான் சொல்லியிருப்பேன், லைக் ஈஸ்ட்டில் வந்து சவுத் ஈஸ்ட்டும் இருக்குது அப்படின்ட்டு. இந்த 16 டைரக்ஷன்ஸுக்கும் 16 விதமான எஃபெக்ட்ஸ் இருக்குது. அப்போ இதில் வந்து வெறும் நார்த்து ஈஸ்ட்டு, நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட்டு மட்டும் இல்லை, சவுத் ஈஸ்ட்டு பள்ளமாக இருக்குது, நார்த் வெஸ்ட்டு இந்த பக்கம் மேடாக இருக்குது, அப்பார்ட்மெண்ட்லேயே எடுத்துக்கும். நார்த் வெஸ்ட் பக்கம் எனக்கு பக்கத்து ஃப்ளாட் வந்துருச்சு, சவுத் ஈஸ்ட் வந்து ஈஸ்ட் பக்கமே வந்து பள்ளத்தில் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன், நான் ஒருத்தட்ட காசு கொடுத்து வச்சுருக்கேன், எனக்கு திருப்பி வருமானு கேட்டால் வராது. ஓகே, உங்களுக்கு நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் உச்சமாக இருக்குது, நான் பணம் வர்றதுக்கு நார்த் ஈஸ்ட் நல்லா இருக்கணும்னு சொன்னேன், அது அங்கே நல்லா கூட இருந்துட்டு போட்டோம், உங்களுக்கு லட்சக்கணக்கில் கூட நீங்கள் சம்பாதிங்க. ஆனால் நீங்கள் யார்கிட்ட போய் பணம் கொடுக்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது ஆன் பேப்பரில் இருக்குமே தவிர்த்து உங்கள் கைக்கு வராது. இது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, ஆரோக்கியம், மொத்த ஆப்ரேஷன்ஸ், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அனைத்து நகர்த்தும் உறுப்புகள், ஓகே, நம்ம எக்கனாமிக்கல் ஆப்ரேஷன்ஸ், மொத்த ஆப்ரேஷனுமே நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் தான் வச்சுருக்கு, இது எல்லாமே அங்கே பாதிக்கப்படும். அதே மாதிரி உறவுகள், உங்களுக்கு அமௌண்ட் வருது எல்லாம் வருது, ஓகே, நார்த் வெஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட், வடமேற்கு தென்கிழக்கு கரெக்டாக பேலன்ஸ் ஆகலை அஸ்பர் இருப்பியல் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பாதிப்பு உறவுகளுக்கு எடுத்துரும், நிம்மதியை கெடுத்துரும், இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆகாது, ஏமாற்றம் இருக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் வந்து சிறப்பாக இருக்காது. ஸோ இது மாதிரி இன்னும் மற்ற 16 ஆக்ஷனுக்கு எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் நிறைய கிளைம்ஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, இருப்பியல் மூலயமா உங்களுக்கு அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக நிறைய வாஸ்துவை பார்த்து அவங்க வீடு கட்டியிருந்தாலும் இருப்பியல் பார்த்து இந்த ஒரு விஷயம் எனக்கு மாறுச்சு அப்படின்னு அவங்க ஒரு ஹாப்பி டியர்ஸ்லையோ ஏதாவது ஒரு மூலயமா உங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபீட்பேக் இப்போ வரைக்கும் நான் எங்கே போனாலும் இந்த ஃபீட்பேக் எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து இவங்களை நான் வெளியே கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் எப்பயும் ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கும்ல சார்? எஸ், அதை பற்றி ஒரு 2 வார்த்தை தாராளமாக சொல்லலாம். ஃபீட்பேக்குன்றதை விட அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ரிவார்டுன்னே சொல்லலாம். ஓகே, எனக்கு ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் ரொம்ப முக்கியம்தான். அதில் பர்டிகுலராக ஒரு கஸ்டமர் இருக்கிறாங்க, அவங்க பேர் வந்துட்டு திருமதி காயத்ரி. அவங்க வந்து ஆக்சுவலாக அஜ்மனில் இருக்கிறாங்க, இங்கே இல்லை அஜ்மனில் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக வாஸ்துப்படி வீடு வந்து சரியில்லை அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது வாஸ்துவில், வாஸ்துப்படி கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்க்குறாங்க. அப்போது ஒரு மேடம் கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க வந்து சிம்பிளாக என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, டைரக்ஷன் முதல்ல அவங்க செக் பண்ணலை ப்ராப்பராக. அவங்க வந்து இந்த சவுத் ஈஸ்ட்டில் உங்களுக்கு சைட்டுக்குள்ளே பள்ளம் இருக்குது, சரி ஆக்சுவலாக ஈஸ்ட்டில் பள்ளம் இருக்குது, நீங்கள் இந்த வீட்டை காலி பண்ணி போயிடுங்க அப்படிங்கிறாங்க. அதுதான் சொல்யூஷனாக கொடுக்குறாங்க. அப்போது வந்துட்டு
அந்த சைட்டுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு என்ன சொல்கிறதுனா அவங்க வந்து சொந்தமாக வீடு கட்டியிருக்காங்க அங்கே. ஒரு இங்கே அவங்க ஆக்சுவலாக கோயம்புத்தூர், ப்ராப்பர் கோயம்புத்தூர், பட் ஆனால் அஜ்மனில் போய் அவங்க சொந்தமாக வீடு கட்டியிருக்கிறாங்க. ஸோ ஒரு வெளிநாட்டில் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய சொல்யூஷனும் வந்துட்டு சும்மா ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் வீடை காலி பண்ணிட்டு போங்கன்னு சொல்லக்கூடாது. இருக்கிற இடத்துல நம்ம ஜெயிக்கணும், இடிக்கிறது உடைக்கிறது கூடாது. இதுதான் முதல்ல இருப்பியில் இருக்க விஷயம். அப்போ அவங்க வந்துட்டு எப்படி நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னா, அவங்க பார்த்த வீடியோவில் அவங்க இருப்பியல் பற்றியும் பேசியிருக்காங்க, இருப்பியலுங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இருப்பியல்னால் என்ன, இருப்பியல்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் ஏன் சொல்யூஷன் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேள்வி வந்து இருப்பியல் அப்படிங்கிறத கூகுள் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட வெப்சைட் வருது. அதில் அப்பாவோட பேர், அப்பாவோட நம்பர், என்னோடய பேர் எல்லாமே இருக்குது. அப்போ அப்பாவுக்கு உடனே கால் அடிக்கிறாங்க, அப்பா என்ன கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் எப்படின்னா, அப்பா வந்து இருந்த வரைக்கும் லோக்கலில் எல்லாமே அவர் தான் கன்சல்டேஷன்ஸ் பார்ப்பார், இந்தியாவுக்குள்ளே எல்லாமே அவர் பார்ப்பார். சவுத் இந்தியா முக்கியமாக மும்பையிலையும் பார்த்துருக்காரு, டெல்லியிலையும் பார்த்துருக்காரு. கஸ்டமர்ஸ் இன்னமும் இருக்கிறாங்க. அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அவுட் சைடு இந்தியா, ஓவர்சீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருவார். ஸோ நான் வந்து ஆன்லைன்லேயே அதை என்னால் பார்க்க முடியும். நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். அவங்க வீட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுறேன் யூஸிங் கூகுள் எர்த். ஓகே, கூகுள் எர்த்தில் நம்மளால் சி லெவல்லேருந்து என்ன நிலப்பரப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். ப்ளஸ் வெரிஃபிகேஷன் வித் கிளைண்ட்டுக்கிட்டே நான் கேட்டுக்கிறேன், இது இப்படி தான் இருக்கா, வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் கொடுக்குறேன். அதுபடி நான் அவங்க கரெக்ஷன் கொடுக்குறேன். அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து சிங்கிள் ரூம் கரெக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஏன்னா அவங்க மொத்தம் வீடியோ நல்லா சரி பண்ண முடியாது. ஏன்னா நிறையா விஷயங்கள் வந்து அங்கே ரொம்ப தப்பாக இருக்குது. சரௌண்டிங்கே பார்த்தீங்கன்னா நார்த் பக்கம் பில்டிங் இருக்கும், சவுத் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும். சவுத் ஈஸ்ட் கார்னரும் ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கும். நான் சொன்ன முதல் 2 எஃபெக்ட்டுமே அவங்களுக்கு இருக்குது. ஓகே, அப்போ இதை எப்படி சரி பண்ணால், நான் வீட்டுக்குள்ளேயே தான் சரி பண்ணணும். சிங்கிள் ரூம் கான்செப்ட்டுங்கிறது பேர். இதுதான் வந்து மறுபடியும் நிறைய பேர் வீட்டுக்குள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக சிங்கிள் ரூம் கான்செப்ட் இன்வென்ட் பண்ணது அப்பா. இதை நான் அங்கே வந்து கொடுக்குறேன். மொத்த ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் 4 ரூமை நான் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தரேன். பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வீட்டில் ரொம்ப முக்கியமாக ஒரு 3 சேஞ்ச் ஆச்சு. ஃபஸ்ட்டு சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சன் வந்து ஒரு லோக்கல் கிரிக்கெட்டர். நம்ம ஊரில் எப்படி ரஞ்சி டிராஃபிக் விளாடுறாங்களோ அது மாதிரி அங்கே அஜ்மனில் ஒரு லோக்கல் கிரிக்கெட்டர். அவருக்கு வந்துட்டு ஈவந்தோ ஒரு நல்ல கிரிக்கெட்டராக இருந்தாலும் அவருக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கல, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. அதனால் வந்து டக் அவுட்லேயே உட்கார வைக்கிறது, இல்லைனா அந்த பொசிஷன்ஸ் கொடுக்காமல் இருக்கிறது அப்படின்னு நடக்குது. கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் வித்தின் 2-3 வீக்ஸில் அவருக்கு அந்த சேஞ்ச் தெரியுது. அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிது, போலிங் பேட்டிங் எல்லாமே நல்லா பண்ணுறாரு. அவருக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது, விஷுவலாக தெரியுது. அப்போ அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் ஆக்சுவலாக எனக்கு கலக்கமாச்சு. பட் ஆனால் நான் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் எனக்கு அந்த காயத்ரி மேடமோட ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி, என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை மேடம்க்கு வந்து ரொம்ப நாள் தலைவலி இருந்துச்சு சார், அப்பப்போ வரும், பட் நம்ம கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் அதிகமாச்சு. அது ஆக்சுவலாக அதிகமாகிட்டே இருந்துச்சு, ரொம்ப தூங்கிக்கிட்டே இருக்காங்க, மயங்கி விழுகிற மாதிரி பண்ணாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் டயக்னைஸ் பண்ணோம். கேட்டால் பிரெயின் டியூமர்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னா. ஆக்சுவலாக எனக்கு அந்த இடத்துல ஷாக் ஆகலை. ஃபஸ்ட்டு ஷாக் இருந்துச்சு, பட் ஆனால் அப்புறம் எனக்கு புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது அப்படின்னா, பிரெயின் டியூமர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் இன் அ சிங்கிள் டே, இன்னும் 1 month 2 months வரக்கூடிய விஷயம் கிடையாது. டயக்னைஸ் பண்ணிவிட்டு நான் ஆக்சுவலாக பயந்துருவேன்னு நினச்சிட்டு அவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்கன்னா, சார் ஆக்சுவலாக வந்து இது ஆனது வந்து ரொம்ப வி ஆர் லக்கி, டயக்னைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மேடம்க்கு இது 7 yearsக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த நேரத்துக்கு மேடம்க்கு வந்து ஒன்று கண் பார்வை இழந்திருக்கணும், இல்லை கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்கணும். பட் லக்கிலி ஸ்டில் ஷி கேன் ஏபிள் டு வாக் அண்ட் டூ எவ்ரி திங். கரெக்டான நேரத்தில் நம்ம டயக்னைஸ் பண்ணியிருக்கோம், கண்ணுக்கு மேலே டியூமர் இருக்குது, அப்போ இது சரி பண்ணிடலாம். ஸோ இமீடியட்டாக அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சென்னைக்கு வந்து ஆப்ரேட் பண்ணி வித்தின் 10 daysல அந்த ரெக்கவரிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஃபுல்லி ஷீ இஸ் ரெக்கவர்ட் அண்ட் ஷீ இஸ் பேக் இன் அஜ்மன். இப்போ இங்கே நடந்தது என்னென்னா, நாங்கள் முக்கியமாக கரெக்ட் பண்ணது என்னென்னா, நார்த் ஈஸ்ட்டை கரெக்ட் பண்ணேன். நார்த் ஈஸ்ட்டில் வெறும் வருமானம் மட்டும் அல்ல, அங்கே இருக்கக்கூடிய எஃபெக்ட் பர்டிகுலராக தலை இருக்குது. தலையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் இருக்குது. கண் இருக்குது, மூக்கு இருக்குது, காது இருக்குது, இது வெளி உறுப்புகள். உள்ளே இருக்கக்கூடிய பிரெயின். ஓகே, நார்த் ஈஸ்ட்டை நான் உச்சப்படுத்தி கொடுத்தேன். அது என்ன பண்ணுச்சு, அங்கே இருக்கக்கூடிய முதல் ஆண்வாரிசையும் சரி பண்ணுச்சு, இவங்களையும் சரி பண்ணுச்சு. 3வதாக இன்னொரு விஷயம் நடந்தது, இது ரொம்ப ரீசெண்டாக சொன்னாங்க. அந்த டைமில் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட பொண்ணு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப நாளாக வந்துட்டு ஸ்வீடனில் படிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, பட் ஆனால் சான்சஸ் கிடைக்கல. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி இது மாதிரி பொண்ணுக்கும் சான்ஸ் கிடச்சிச்சு, ஷீ இஸ் மூவிங் டு ஸ்வீடன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக அவங்க உணர்ந்து அந்த இருப்பியல் வேலை செஞ்சு அவங்களுக்கு நடந்த விஷயம். இப்போது நீங்கள் சொன்னதை வச்சா இருக்கட்டும், இவ்வளோ நேரமாக நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இதை பார்த்துட்டு சில பேருக்கு இருப்பியலை பற்றி படிக்கணும், அதை பற்றி எனக்கு நானும் புரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கும்.
அவங்க இதை எப்படி சார் கத்துக்கிறது, அந்த ஒரு விஷயங்கள் பத்தி? இருப்பியல் தாராளமாக எல்லாருக்குமான விஷயந்தான், எல்லாரும் கற்றுக்கணும். இன்ஃபேக்ட் வந்து அப்பாவோட விஷனே வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பியல் கற்றுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து வாழ்வியல் சம்மந்தப்பட்டது. இதில் வந்துட்டு நம்ம அந்த பரிகாரம் சொல்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபிசிக்கலாக உன் வீடு என்ன பண்ண போகுது, சயின்டிஃபிக்காக அது என்ன பண்ணுது, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாருமே கற்றுக்கணும். நம்ம முன்னோர்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜிகே ஜென்ரல் நாலேஜ் இது ஆக்சுவலாக. இதை வந்து அவர் எப்படியோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாரு. இது எல்லாரும் படிக்கணுங்கிறதையும் ஆசைப்படாரு. அதுதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஆக்சுவலாக நான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். நான் கன்சல்டேஷனே பார்த்தாலும் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து கிளாஸ் எடுக்கிறது. ஸோ எவ்ரிடே மார்னிங் 5 to 6:30 கிளாஸ் இருக்கும். இப்போ 2 பேட்சஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே, இதுமாரி ஆல்டர்னேட் டேஸில் பேட்சஸ் போயிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒரு 13 பேட்ச் வரைக்கும் கிளாஸ் எடுத்துருக்கோம். 2020 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் 13 பேட்ச் ஆகிருக்கு. இதில் முக்கியமாக என்ன பண்ணுறதுனா லைக் நம்ம கிளாஸு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இருக்குது. பட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல என்ன சொல்ல போகிறேன், என்ன நம்ம கற்றுக்க போகிறோன்னு முதல்ல உங்களுக்கு சினாப்சிஸ் தெரியணும், ஒரு முன்னுரை தெரியணும். ஒரு காலேஜுக்கு போனால் கூட ப்ராஸ்பெக்டாஸில் இன்ஜினியரிங்னா என்ன படிக்க போகிறோன்னு தெரியும். ஸோ அதை முன்னெடுத்து கொண்டு போகணுன்றதுக்காக மொத்தம் 45 கிளாஸ் எடுக்கிறதுல ஃபஸ்ட்டு 5 கிளாஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃபார் எவ்ரிஒன். நீங்கள் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. மொதல் 5 கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு அது புரியுது, உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுது, உங்களால் எவிடென்ட் பண்ண முடியுதுன்னா தென் ஃபர்தராக நீங்கள் ஃபீஸ் கட்டி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் நான் செட் பண்ணியிருக்கிற விஷயம். அதாவது இப்போது இருப்பியல் கன்சல்டன்சி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, யார் கன்சல்டேஷன் பார்க்குறாங்க, அது யார் வந்து கரெக்டாக பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஓகே, மக்களுக்கு வந்து யாரை ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நம்மக்கிட்ட ஆக்சுவலாக இருப்பியல் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இன்ஸ்டியூட். இருப்பியல் லோகோவாகட்டும், இருப்பியலுங்கிற பேராகட்டும், இருப்பியலோட மெத்தடாலஜி ஆகட்டும், இப்போ நான் சொன்ன சரௌண்டிங்கு, சைட்டு, இது எல்லாத்துக்கும் அந்த கேல்குலேஷன்ஸ் எப்படி பண்ணுறோம், சைட் எப்படி வேலிடேட் பண்ணுறோம், பில்டிங் எப்படி, இது எல்லாத்தையுமே மெத்தடாலஜியை நம்ம டாக்குமெண்ட் பண்ணி நம்ம காப்பி ரைட்ஸ் வாங்கியிருக்கிறோம். எந்த வாஸ்துவில் வாங்கியிருக்காங்களான்னு தெரியாது, பட் இருப்பியல் அது இருக்குது. அதனால தான் இருப்பியல் செப்பரேட்டுன்னு நான் சொல்கிறேன். இதை தாண்டி எப்படி வந்துட்டு இதை நம்ம முன்னெடுத்து போகிறது, இப்போ நான் வந்து சொல்லித்தரேன், கன்சல்டேஷனும் பார்க்குறேன். நான் ஒருத்தனே எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுமான்னு கேட்டால் பார்க்க முடியாது. கரெக்டாக ஒரு மாதத்துக்கு நான் ஒரு 10 சைட்டு பார்த்தா கூட ஒரு வருஷத்தில் 120 சைட்டு பார்க்கலாம். அப்போ அடுத்து நான் ஒரு 30 வருஷத்துக்கு பார்க்குறேன்னா கூட என்னால் ஒரு 3000 சைட்டு தான் பார்க்க முடியும். உலகம் பெருசு. அப்போ இதை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், கன்சல்டன்ட்ஸ் நிறைய உருவாக்கணும். அப்படிங்கும்போது அது யார் ரைட் கன்சல்டன்ட் அப்படிங்கிறத நாங்கள் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் படிச்சிருக்காங்க, இருப்பியல் பார்க்குறாங்க. பட் இருப்பியலால் அங்கீகரிக்கப்பட்ட இருப்பியல் இன்ஸ்டியூட், வளையாபதி இருப்பியல் இன்ஸ்டியூட்டால் அங்கீகரிக்கப்பட்ட இருப்பியல் கன்சல்டன்ட் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க போய் சைட்டுக்கு போய் டைரக்ஷன் பார்க்குறது, டைமென்ஷன் இருக்கிறது எல்லாம் ஓகே. பட் அவங்க பார்க்கக்கூடிய எந்த ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும், கிளைண்ட்டுக்கு சொல்ல போகிற எந்த ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும், இல்லை புதுசாக பிளான் பண்ணி கொடுக்க போகிற விஷயமா இருந்தாலும், அந்த ட்ராயிங்கை போட்டுட்டு இருப்பியல் இன்ஸ்டியூட்டுக்கு அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அந்த இருப்பியல் இன்ஸ்டியூட்டில் நான் அதை வெரிஃபை பண்ணுவேன். எல்லாமே சொல்லி கொடுத்தபடி தான் இருக்கா, லைக் அஸ்பர் ரூல்ஸில் தான் இருக்கா, இது வந்து கரெக்டான கரெக்ஷனாக இருக்கா. இருந்துச்சு அப்படின்னா நான் அதுக்கு அப்ரூவல் சைன் போட்டு, சும்மா ஜஸ்ட் லைக் சைன் கிடையாது, QR கோடோடு கொடுக்க மாதிரி, எப்படி ஒரு கவர்மெண்ட்டில் QR கோடு வச்சு அப்ரூவல் கொடுக்குமா அதே மாதிரி அப்ரூவல் கொடுத்து அந்த ட்ராயிங்கை திருப்பி அவங்க சென்ட் பண்ணுவேன். அந்த ட்ராயிங் கஸ்டமருக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா கஸ்டமரால் ஈஸியாக வெரிஃபை பண்ண முடியும். அவங்க ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஃபோன் எடுத்து ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கன்னா, இருப்பியல் இன்ஸ்டியூட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ட்ராயிங், அந்த கஸ்டமர் பேர் என்ன, அது என்ன லொக்கேஷனில் இருக்குது, யார் கன்சல்டன்ட், யார் அப்ரூவிங் அத்தாரிட்டி, இது இல்லாமல் அதுக்கு தனியாக ஒரு சீரியல் நம்பர், இதெல்லாமே அதில் வந்துடும். இப்படி இதுக்கப்புறம் வரப்போகிற கன்சல்டேஷன்ஸில் இந்த QR கோடு இருந்துச்சுன்னா தான் அது அங்கீகரிக்கப்பட்ட இருப்பியல். இதை தவிர்த்து வேறு யாராவது இருப்பியல் பேர் வச்சுட்டு இருப்பியல் கன்சல்டேஷன் பார்த்தாலோ, இல்லை இருப்பியல் பேர் வைக்காமல் இருப்பியல் அவங்க தனியாக பார்த்துட்டு போனாலோ அதுக்கும் இன்ஸ்டியூட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஸோ இருப்பியல் கன்சல்டண்ட்டை எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இருப்பியல்.com www.இருப்பியல்.com போனாங்கன்னா கன்சல்டன்ட்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மாவட்ட வாரியாக யார் யார் இருக்கிறாங்க, நம்மளுக்கு தமிழகம் மட்டும் இல்லை, கேரளாலையும் நம்மளுக்கு கன்சல்டன்ட் இருக்கிறாங்க, நம்மகிட்ட படித்தவங்க, அவங்களோட ஃபோன் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, மக்கள் காண்டாக்ட் பண்ணலாம், கன்சல்டேஷன் வாங்கலாம். நான் இப்போ சொன்ன மெத்தடில் தான் அது போகும். ஸோ எந்த கரெக்ஷன் உலகத்தில் எங்கே நடந்தாலும் அது 100% கரெக்டான ஒரே மாதிரியான கரெக்ஷன் வரும். கண்டிப்பாக சார். இருப்பியலை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விதமான புரிதல்கள் ஏற்கனவே நம்ம பேசின இன்டர்வியூவாக இருக்கட்டும், இந்த வீடியோவாக இருக்கட்டும், ரொம்ப பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி மேடம்.